Taste the Daily. நெல்லை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய நபருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பர்கட் மாநகரம் பகுதியில் வசித்து வந்த ஜக்ஃபர் உசேன் என்பவர் சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். இதில் அந்த சிறுமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த வழக்கை விசாரித்து வந்த மாவட்ட போக்சோ நீதிமன்றம் ஜக்ஃபர் உசேனுக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டது. கரூர் மாநகராட்சி பகுதியில் அத்துமீறி கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தீரன் சின்னமலை நகரை ஒட்டிய புறநகர் பகுதியில் வெங்கமேடு, வாங்கப்பாளையம், வெண்ணெய்மலை பகுதி மக்கள், வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கொட்டி வருவதுடன் இரவு நேரத்தில் குப்பைகளுக்கு தீ வைத்துவிட்டு செல்வதால் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குள் புகை, சாம்பல் துகள்கள், குப்பைகள் பறந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சுவாச பிரச்சினை ஏற்படுவதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் இதுகுறித்து புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லாருமே கொண்டாந்து குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே குழந்தைங்கள்லாம் நிறையாவே இருக்காங்க. இங்கே இந்த துகள்லாம் நெருப்பு வச்சுட்டு போயிடுறாங்க. பாவம் குழந்தைங்கள சுவாசிக்க முடியல. நாங்களும் இருக்கோம். இதை எதுக்காக ஏதாவது பண்ணுங்க. இரும்பல், தும்பல் எல்லாமே வருதுங்க. மூச்சு திணறல், ஒரு சில குழந்தைங்களுக்கு சேராமல் காய்ச்சல் கூட வந்துடுது. எங்கள் பக்கம் காட்டு பகுதியாக இருக்கிறனால குப்பையெல்லாம் கொண்டாந்து எல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. இது குப்பையில் வந்து நெருப்பு வச்சு விட்டு போயிடுறாங்க. நைட்டு போலாம் புகை வருது, மூச்சு திணறல் வருது. எங்களுக்கு நைட்டு படுக்க முடியல. காலையில் எழுந்திரிச்சா வெறும் கரும்புகையாக வருது. வீடு இந்த பக்கம் அங்கே கிழக்க இருக்கிறவங்களாம் கொண்டாந்து இந்த சைடு காடாக இருக்கிறனால எல்லாம் கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக பணியாற்றுவோம் என தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் நலவாரியம் மற்றும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு நிறுவன தலைவர் பழனி தெரிவித்துள்ளார். வேலூரில் அகில இந்திய கட்டுமான அமைப்புசாரா அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கூட்டமைப்பின் தலைவர் பழனி, பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடிப்போம் என கூறினார்.